ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு loshiyum நானும். இன்றைக்கி ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா மட்டன் கொத்துக்கறி தான் பார்க்க போகிறோம். கொத்துக்கறி வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்களையும் பார்த்துடலாம். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மட்டன் சுக்கா. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நான் அரை கிலோ கொத்தின கறி எடுத்திருக்கேன். இது நம்ம ஷாப்லேயே கேட்டோன்னா அவங்க கொத்தி தருவாங்க. இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இது ரொம்ப ஸ்ட்ரென்த்து மட்டனு. அதுக்கு தேவையான பொருட்கள் நான் அரை கிலோ கொத்தின கறி எடுத்திருக்கேன். ஒரு 50 கிராம் மிளகாய் பொடி எடுத்திருக்கேன். 1/4 கிலோ சின்ன வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி. அதுக்கப்புறம் இது தாளிக்க ஸ்பைசஸ்லாம் எடுத்திருக்கேன். என்னென்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, மிளகுத்தூள் அரை ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன், அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஸ்டாரு, அதுக்கப்புறம் ஒரு இலை எடுத்திருக்கேன். ஒரு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எடுத்தாச்சு. இப்போ நான் ஒரு குக்கரில் கொத்துக்கறியை ஆட் பண்ணிவிட்டு கூடவே மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். சும்மா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுங்க. ரொம்ப ரொம்ப கம்மியாக விடுங்க. இந்த மட்டனில் நம்ம கரம் மசாலாலாம் ஆட் பண்ணுறோம் இல்லையா, அதுவே ரொம்ப வாசனையாக இருக்கும். லைட்டாக எண்ணெய் விட்டுக்குங்க. கூடவே மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சம் நேரம் வதக்கினாலே போதும். இதுலேருந்து நல்ல தண்ணி வரும். பாருங்கள், நல்லா வதக்கணுன்னா இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டுரும். ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்குங்க. அப்போ நம்மளுக்கு கறி ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ தண்ணி நல்லா விட்டுடுச்சு. கூட நான் ஒரு சின்ன டம்ளர் ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கும் கொஞ்சம் கம்மியாக கூட விட்டுக்கலாம். ஆனால் இந்த கறியிலேருந்தே நம்ம அந்த தண்ணியை வச்சு தான் நம்ம இந்த கொத்துக்கறி செய்ய போகிறோம். ஏன்னா இந்த கறி வேகணும் இல்லையா, அதுக்கு நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி கலந்துட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிட்டு விசில் வச்சிடலாம். இந்த வெயிட் போட்டதும் ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். உங்கள் ப்ரெஷர் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விட்டுக்குங்க. ஒரு குக்கர் டக்கு டக்குன்னு வந்துடும். ஸோ அதனால் நான் 5 வச்சுருக்கேன். இந்த கொத்துக்கறி வச்சு நிறைய பேர் டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க. சில பேர்லாம் பருப்புலாம் ஆட் பண்ணி கூட செய்வாங்க. இது ரொம்ப சிம்பிளாக சுலபமாக நம்ம செய்கிறது தான் இது. இப்போ நான் ஒரு பேன் வச்சாச்சு. கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிட்டேன். இப்போது அந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த பட்டை, லவங்கம், சோம்பு எல்லாம் சேர்த்தாச்சு. காஞ்ச மிளகாய் 2 வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் சேர்த்துட்டேன். இப்போ நான் சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். ஒரு 2 வெட்டி வச்சுருக்கேன். நீங்கள் பொடியாக வேணாலும் வெட்டிக்கங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நான் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாறினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி, சின்ன தக்காளி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணியாச்சு. பெரிய வெங்காயத்தில் செய்யலாம், ஆனால் சின்ன வெங்காயத்தில் செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வீட்டில் மிளகாய் பொடி அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அதுதான் ஆட் பண்ணிக்கிறேன். அது கிட்டத்தட்ட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வரும். நீங்கள் உங்கள் காரம் உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நான் அதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இப்போது இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலாவையும் வதக்கிக்குங்க. சிம்மில் வச்சு வதக்கிக்குங்க. இந்த மாதிரி வதக்கும் போது எண்ணெய் இல்லாத மாதிரி தான் தெரியும். ஆனால் நம்ம மட்டன் சேர்ந்த பிறகு நல்லா ஆயிலியாக ஆகிடும். அது கரெக்டாக இருக்கும். எப்போவுமே மட்டன் ரெசிபிக்கு நம்ம ஆயில் அதிகமாக சேர்க்கக்கூடாது. இந்த வெங்காயத்தோட இந்த மிளகாய் பொடி சேர்க்கும் போது நல்ல மணமாக இருக்கும். இப்போ பார்த்திங்களா, அந்த குக்கரில் அந்த தண்ணி விட்டோம் பார்த்திங்களா, ஒரு டம்ளர், அது மட்டும்தான் இருக்குது. ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்.
நம்ம இது கூட வந்து தண்ணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அந்த கறியெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்கி செஞ்சோனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அந்த தண்ணி ஆட் பண்ண தான் போகிறோம். பட் ஆனால் கறியை ஃபஸ்ட்டு அந்த மசாலாவோடு நல்லா வதங்கிடுச்சுன்னா அந்த உப்பு, மிளகா, காரம் எல்லாமே இறங்கி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அந்த கறி வெந்தது பார்த்திங்களா, அந்த வெந்த தண்ணியை வந்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த தண்ணி வந்து நல்லா சுண்டி அப்படியே நல்லா பொரியல் மாதிரி நல்லா பரட்டி எடுக்கிற மாதிரி செய்யுங்க. எடுத்து சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து இது டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி உங்களுக்கு இட்லி தோசைக்கெலாம் சாப்பிட்ணும் அப்படின்னா கொஞ்சம் கிரேவியாக வர வரைக்கும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் சாப்பாடுக்கெலாம் வேணும்னா நல்லா வறுத்துட்டு இது வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் மூடி போட்டு வச்சு திரும்ப எடுத்து கிளறி விட்டுக்கிட்டேன். பாருங்கள், இப்போ நல்லா வந்து சுண்டி தண்ணியெல்லாம் சுண்டி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட கொத்துக்கறி. இப்போ உங்களுக்கு காரத்துக்கு மிளகு நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன், மிளகு தூள். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்ம சிம்பிளாக சூப்பராக கொத்துக்கறி ரெடி பண்ணிட்டோம். இது பேச்சுலர்ஸுமே செஞ்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.